ஹாய் ஹலோ நமக்கு எப்படி லேர்ன் அண்ட் டாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதை வச்சு லாகின் பண்ணி வரும்போது இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க முடியும். இதில் நீங்கள் இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணதுமே இப்படி தான் சைடில் காட்டும். மை டேஷ்போர்டு, மீட்டிங்ஸு, மை அட்டனன்ஸ் அப்படின்னு கொஞ்சத்தில் காட்டும். அதில் மை டாஸ்க் எடுக்கணும். அதில் டூ டாஸ்க்கு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்போது இந்த இன்டூ இல்லையா, அதை கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நமக்கு டைரெக்டாக ஒரு டாஸ்க்கு போகாது. ஏன்னா நமக்கு இங்கே ஒரு நாளைக்கு நீங்கள் முதைய அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 5 கொஸ்டின், குஸ்மானியான்னு சொல்லி அந்த பேர், 5 கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு டாஸ்க்கு போகும். அது நீங்கள் முதல்ல எப்போ இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இது வரும். அப்போ இது ஒன்று ஓகே கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வரும். அதையும் ஓகே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1 மினிட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் மார்க் 25. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க் வச்சு டோட்டல் மார்க் 25. அதில் நீங்கள் ஒரு மாதத்தில் 8 டாப்பராக ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு கம்பெனி கிஃப்ட் கொடுக்குது. அப்போ ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வேண்டி நமக்கு இதை வச்சுருக்காங்க. அடுத்து லெட்ஸ் ப்ளே கொடுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே மேலே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 60 செகண்டு. இப்போ இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் டஸ் நாட் பிலாங் டு இந்தியன் பெண்டியம் 4 பிளாட்ஃபார்ம். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போது எனக்கும் அவ்வளோக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நமக்கு தப்பாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் சப்மிட் யுவர் ஆன்சர்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் காட்டும். அடுத்தது 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, an எக்ஸாம்பிள் ஆஃப் cloud based ஸ்டோரேஜ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் வரும்? MS எக்ஸல், MS வேர்டு, பவர் பாயிண்டா இல்லை ட்ராப் பாக்ஸுன்னு ஆன்சரு. அதுவும் தப்பாயிடுச்சுங்க. அடுத்து சப்மிட் யுவர் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். வாட் இஸ் த கரன்சி ஆஃப் பங்களாதேஷ்? பங்களாதேஷோட கரன்சி என்னன்னு கேட்குறாங்க. ருப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதுவும் தப்பு. டக்காங்கிறது தான். அடுத்த சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எ ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து டு கிரியேட் அண்ட் மேனேஜ் நியூமெரிக்கல் டேட்டான்னு வரும் ஆன்சரு. அது கரெக்டாக கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது 5வது கொஸ்டின் வந்திருக்கு. ஏ டிரான்ஸ்லேட்டர் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்டு ஹாஸ், இதில் என்ன வரும்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கம்போனட், வீடியோ ஃபார்மேட் கன்வெர்ட்டர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதுன்னு கொடுத்துட்டேன். அதுவும் கரெக்டாகிடுச்சுங்க. சப்மிட் யுவர் ஆன்சர் கொடுத்தாச்சுங்க. 5 கொஸ்டின் அட்டன் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு டோட்டல் மார்க்கு காட்டும். நீங்கள் கொடுத்துருக்கிற ஆன்சர் தான் அதெல்லாம். இப்போ நம்ம கொடுத்தது ஃபஸ்ட்டு 3 தப்பாயிடுச்சு, லாஸ்ட் 2 கரெக்டாகிடுச்சு. அதனால் டோட்டல் பாயிண்ட்ஸு நமக்கு 25ல் 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. அதுக்கு கீழே பிகின் யுவர் டாஸ்க் நவுன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு டாஸ்க்குக்கு போகும். இதில் நிறையா டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறது லேர்ன் அண்ட் டாஸ்க்கு. அதில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2வதாக காட்டுறாங்க இல்லையா, டுடே டாஸ்க்கு, அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ டுடே டாஸ்க் கிளிக் பண்ணியாச்சு. அதில் லேர்ன் அண்ட் டாஸ்க் எடுத்தாச்சு. வியூ கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு தெரியும் 8 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ண போகிற கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் லோடாகி வருது. லோடாகி வந்துருச்சு. இங்கே மிண்டுங்கிற ஒரு வெஜிடபிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அதோட பிக்சர் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிண்டுவே நமக்கு எப்படி 4 வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. மேலே டைமர் போகுது, 10 செகண்ட் கிட்ட போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கீழே பாக்ஸ் ஓப்பன் ஆகி வரும். இங்கே நீங்கள் இந்த பிக்சரை பார்த்து படிச்சுட்டீங்க. படித்ததுக்கப்புறம் இங்கே தெரிகிற ஸ்பெல்லிங்கை அப்படியே நீங்கள் இங்கே டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. MINT. அதுக்கப்புறம் சப்மிட் யுவர் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா
இந்த ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற ஒரு டாஸ்க்கு. அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதோட பேரெல்லாம் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தமிழில் தெரியும், ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் பேர் தான் தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு இங்கே கிடைக்கிது. திருப்பியும் அட்டம்ப்ட் நெக்ஸ்ட் டாஸ்க்குன்னு சொல்லும்போது அடுத்தது நமக்கு பண்ணிகிட்டே போகலாம். என் வீட்டில் என் பையன் தான் அந்த டாஸ்க்லாம் பண்ணால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாஸ்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு கொடுத்துட்டோன்னா நமக்கு அப்படியே பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். நமக்கு அதுவும் ஒரு கால்குலேட் ஆகி நமக்கு ஒரு இன்கம் தான். இப்போ நமக்கு இதை அது மாதிரி பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்களா அஸ்பராகஸ்ன்னு வந்திருக்கு. அப்போது இதோட பாக்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்து இங்கே அந்த ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணி கொடுக்க வேண்டியதாக வேலை. அடுத்து சப்மிட் யுவர் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா 5 பாயிண்ட் கிடச்சிரும். பார்த்தீங்களா 5 பாயிண்ட் கிடச்சிரும். திருப்பி அட்டம்ப்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் கொடுக்கலாம். அப்படியே இது ஃபுல்லாக வெஜிடபிளாக வந்திருக்கும். என்னடா ரொம்ப நேரமாக வெஜிடபிளே பண்ணுறோம், போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. வேறு இங்கே நீங்கள் கேட்டகரி மாற்றிக்கலாம். இங்கே வெஜிடபிளுக்கு நேராக டவுன் நேராக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நிறையா கேட்டகரி தெரியுது. இப்போ எனக்கு ஃப்ளவர்ஸ்க்கு போகணுன்னு நினச்சிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டேன், சர்ச் டாஸ்க்கு கொடுத்துட்டேன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிரும். பாண்டானஸ் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. இந்த பார்த்தீங்களா வேறு டிஃப்ரெண்ட் ஃபோட்டோவாக கொடுத்துருக்காங்க. 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது 4 இமேஜ் பார்த்து இந்த ஃப்ளவரு இங்கிலீஷில் இந்த பேர் தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு கீழே பாக்ஸ் ஓப்பன் ஆகி வந்துடும். அதோட ஸ்பெல்லிங்கு நமக்கு பார்த்து படித்து இங்கே என்ட்ரு பண்ணி கொடுக்குறோம். பாண்டானஸ் ஃப்ளவர் கொடுத்துட்டு சப்மிட் யுவர் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா 5 பாயிண்ட் கிடச்சிடும். அப்புறம் ஃப்ளவரே இது மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்டம்ப்ட் நெக்ஸ்ட் டாஸ்க்கும் கொடுக்கும்போது அப்படியே வந்திருக்கும். இது தாங்க லேர்ன் அண்ட் ரன் டாஸ்க்கு. இப்போ தேங்க்யூ.